ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் ரோகிணி கோர்ட்டில் வந்து, சார் இவர்கிட்ட நான் அப்போவே எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஐயா இல்லை இல்லை, அவள் எந்த உண்மையும் சொல்லலை, நான் பெரிய பிஸ்னஸ் மேனு, அதனால் இப்படி என்னை விடாமல் டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ரோகிணி சொல்கிறாங்க, சார் நீங்கள் வேணா என் பையனை கேட்டு பாருங்க அப்படின்றாங்க. உடனே ஜட்ஜி வந்து கிறிஷை கேட்குறாங்க, ஏன்பா தம்பி இவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து என்னோட டேடி, மனோஜ் டேடி தான் என் டேடி அப்படின்னு குழந்தை சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து இல்லை இல்லை அப்படின்றாரு. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, சார் அவர் பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு சொல்கிறாரு, அது கூட நான் தான் சார் காரணம். என்னுடைய பார்லரை விற்று அவருக்கு நான் ஷோரூம் வச்சு கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய கடன் வாங்கிட்டேன் சார், என்னால் சமாளிக்கவே முடியல. என் பையன் படிப்பு செலவுக்கும் என்னோட செலவுக்கும் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த கடன் தொல்லைனால் நான் எதனா தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீங்கள் தற்கொலைலாம் பண்ணிக்கக்கூடாது, நீங்கள் பண்ணாதான் தற்கொலை, ஆனால் உங்கள் பையனை பண்ணால் அதுக்கு பேர் கொலை, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து, ஐயோ சார் இவ பொய் சொல்கிறா சார் அப்படின்றாரு மனோஜ். ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா, மனோஜுக்கு கல்யாணி மேலே இருந்த நம்பிக்கை ஃபுல்லாக போயிடுச்சு, அதனால் அவர் சேர்ந்து வாழ மாட்டேன்றாரு. ஆனால் கல்யாணி இன்னும் மனோஜ் கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன், டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தை கிறிஷுவோட நலனும் ரொம்ப இங்கே முக்கியம். அந்த நலனை வந்து இந்த கோர்ட்டு புறக்கணிக்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஆனால் அந்த குழந்தை மனோஜுக்கு பிறந்த குழந்தையே இல்லையே அப்படின்றாங்க. அப்போது ஜட்ஜி என்ன சொல்கிறான்னா, ஒருத்தரை திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையும் திருமணம் பண்ணுறார யாரோ அவருடைய பொறுப்பு தான். மனோஜுக்கு வந்து கல்யாணியையும் கிறிஷையும் அவங்க மேலே பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது மனோஜினுடைய கடமை, அவர் தான் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த கேஸில் என்னால் இப்போ தீர்ப்பு வழங்க முடியாததுனால இந்த கேஸை 6 மாத காலம் ஒத்தி வைக்கிறேன்றாரு. அதுக்கு உடனே மனோஜ், ஐயா என்னங்க ஐயா இது மாதிரி 6 மாதம் ஒத்தி வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மனோஜ் நீங்கள் வந்து 6 மாதம் பிறகும் நீங்கள் இப்படியே இருந்தால் டைவர்ஸ் கொடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் ரோகிணியோடைய செலவு முழுக்க மனோஜ் தான் பார்க்கணும். அவங்கள ஒரு வீடு எடுத்து வாடகை எடுத்து அந்த வாடகையை கொடுக்கணும். கிறிஷோட படிப்பு செலவுக்கும் அவங்களோட மாதம் 25,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாரு ஜட்ஜி. ஐயோ அம்மா இப்படி என்னம்மா நம்ம பண்ணுறது, இது மாதிரி பண்ணிட்டாலம்மா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சம்மான்றாரு அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா விஜயா சொல்கிறாங்க, இதை யார்கிட்டையும் வீட்டில் சொல்லாதரா, இந்த விஷயத்த நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அப்புறம் முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எந்த ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குது, என் மனசில் நான் என்ன நினைக்கிறேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராரு, முத்து அந்த அட்வொகேட்டுக்கு கால் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா, லாயருக்கு, ஏன்னா மனோஜுக்கு எப்போ டைவர்ஸ் கிடைக்கும்ன்றத கேட்கலாம், அப்போ தானே பொண்ணு வீட்டு ஆளுங்க கேட்டால் நம்ம சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஃபோன் பண்ணுப்பான்றாரு. உடனே முத்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் அந்த அட்வொகேட்டு ஃபோனை எடுக்கவே இல்லை. அதுக்குள்ளே வந்து ஸ்ருதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கோச்சிக்கிட்டு போயிருந்தாங்க ஸ்ருதி இவ்வளோ நாள், இப்போ திரும்பி மூட்டை முடிச்சோட நல்லா பெரிய ட்ராலியோட அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. உடனே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, அங்கிள் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கிள் அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இப்போவாது நீ ரவியை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டியம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரவியை எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அங்கிள், அந்த நீத்து தான் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பேரிகார்டு போட்டிருந்தது, இப்போ அது எல்லாம் சரியாக போச்சு, எங்களை ஒரு வாரம் டூருக்கு அனுப்பிச்சு மீனா முத்து தான் எங்களை சேர்த்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்ட்டு ஸ்ருதியை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அப்புறம் ஸ்வேதாவும் வந்துடுறாங்க. ஸ்வேதா வந்ததும், வாமா ஸ்வேதா ஏதோ பொண்ணு வீட்டுக்காருங்கன்றாங்க. அவங்க வந்துட்டுருக்காங்க ஆண்டின்னு சொல்கிறாங்க ஸ்வேதா. அப்புறம்
அப்புறம் மனோஜை போயிட்டு ரெடி ஆகிட்டு வா மனோஜ்னு அனுப்புகிறாங்க. போயிட்டு மனோஜ் நான் இப்போ எப்படி ரெடி ஆகிறேன் பாருன்ட்டு போயிட்டு கோட் ஷூட்டெல்லாம் போட்டு வந்து அம்மா அம்மா காணோம் அப்படின்றாரு. முத்துவா அம்மா தான் தோற்காங்களே அப்புறம் என்னடா காணோன்ற அப்படின்னு கேட்குறாரு. நான் அதை சொல்லடா, நிச்சயதார்த்த மோந்திரத்தை காணோண்டா அப்படின்றாரு. என்ன நிச்சயதார்த்த மோந்திரத்தை காணோன்ற அப்படின்னா, ஆமாண்டா நைட்டெல்லாம் நான் வச்சு பார்த்துன்னு இருந்தேன்டா அப்படின்றாரு. அடப்பாவி அதை கூட இல்லையா, நைட்டெல்லாம் நீ ஊத்து பார்த்துருந்தியா, எங்கடா வச்சேன்னா இப்போ இருந்ததுடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா காணோம் அப்படின்றாரு. நாளைக்கு வந்து நிச்சயதார்த்த மோந்திரம் கிடச்சி நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.